டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இப்போ டயபெட்டிஸினுடைய ப்ரிவலன்ஸ் நம்ம சென்னையில வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 நாட்கள் 100 இடத்துல நாங்க வந்து கேம்ப் நடத்தி டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்கு, டயபெட்டிஸ் எவ்வளவு இருக்கு நம்ம சென்னையில அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல வந்து 4 கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டடியில கிடைச்சது. முதல் கீ ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன் பண்ண பாப்புலேஷன்ஸ் வந்து 3971 மக்கள். ஸோ அதுல வந்து 21% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இந்த ஆராய்ச்சியில நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் இந்த பாப்புலேஷன்ஸ்ல டயபெட்டிஸ் வந்திருக்கிறது. ரெண்டாவது ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா நம்ம பிரெக்னன்சி டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து எவ்வளவு தூரம் டயபெட்டிஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பாப்புலேஷன்ல ஒரு 69 மக்கள் அதாவது 69 பேருக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டயபெட்டிஸ் இருந்து அது 3.4% நம்மளோட ஸ்டடியில அதுல 55 பேர் பர்சன்டேஜ் வந்து டயபெட்டிஸா மாறுது. அதாவது பிரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸா மாறதுக்கு 55% மக்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அலார்மிங் ரிசல்ட்ஸா நம்ம ஸ்டடியில வந்திருக்கு. அடுத்ததா என்னன்னா உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி இது ரொம்ப பரவலா இருக்கு. ஸோ இந்த ஸ்டடியில டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு 67% மக்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்கு. ஸோ உடல் பருமன் வந்து டைரக்டா வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. அதோட அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து அதாவது ரெக்கமெண்டட் வந்து 40ல இருந்து 55%. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180ல இருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டடியில நம்ம பார்த்ததுல இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அது முன்னாடி அவங்களுக்கு தெரியாதவங்க டயபெட்டிஸ் இருக்கு, அவங்க வந்து 88% கார்போஹைட்ரேட் வந்து டெய்லி உணவுல எடுக்கிறாங்க. அப்போ மாவு சத்து வந்து அதிகமா எடுக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஸ்டடியில கண்டுபிடிச்சதுன்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் கான்சியஸா டயட்ல வந்து கார்போஹைட்ரேட் மாவு சத்தை வந்து கம்மியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சி இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டடியில நாங்க பார்த்தது என்னன்னா டயபெட்டிஸ்னுடைய ப்ரிவலன்ஸ் அதாவது இன்னைக்கு சென்னையில வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து நம்ம எடுக்கிற உணவுல வந்து மாற்றம் வேணும். அதாவது மாவு சத்து கம்மியா எடுத்துக்கணும். ரெண்டாவது உடற்பயிற்சி இல்லாம இருக்கு, உடல் பருமன் அதிகமா வரதுனாலையும் இந்த டயபெட்டிஸ் வரதுக்காக இந்த ஆராய்ச்சிகள் இப்ப சொல்லுது. இப்போ இந்த டேட்டாஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பரான கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியில 100 நாட்கள் ஒரு நம்ம சென்னையில இருக்கிற எல்லா பகுதியிலுமே நம்ம இது பண்ணனால இந்த ஆராய்ச்சியை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து இதை வச்சு ஒரு பாலிசிஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து நம்ம சென்னை மக்கள் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து இது மாதிரி ஒரு ஸ்டடிஸ் பண்ணி வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், அதை கம்ப்ளீட்டா குணப்படுத்துறதுன்றது ரொம்ப காரஞ்சு. அதே நேரத்தில் வரத்தை தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முடியும், அது நம்மளால முடியும். வருமுன் காப்போம்ன்ற அரசாங்க திட்டம் வந்து இந்த ஸ்டடியை எடுத்து அவங்க ஒரு பாலிசி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய மாற்றம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாட முடியும்.